இந்த அழகான ஸ்கீம்ஸின் மூலமாக பெண்களின் நலன்ல நிறைய நலன் பெற்ற சில பெண்களை தான் இன்னைக்கு இந்த மேடையில் இப்போ நம்ம சந்திக்க போறோம். அவங்கள ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட வெல்கம் பண்ணலாங்களா? என் பேர் சரண் வித்யா, பாப்பா பேர் கனிஷ்கா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். பாப்பாவுக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்ட போனால் அவங்க சரியாக பேசலை. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது காது கேட்கல, 2 காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து 17 lakhs to 18 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பண்ணிவிட்டு 1 year வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும். அந்த தெரப்பிக்கு 2 lakhக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, கலைஞர் காப்பீட்டு திட்டத்து மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம். எல்லாமே அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி 1 year ஃப்ரீயாகவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து கனிஷ்கா நல்லா பேசுகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நீங்கள் பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே, பாட்டு பாடுவீங்களா? ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு. சார், நாங்கள் வந்துட்டு இது மலைவாழ் மக்கள். நாங்கள் கடம்பக்குட்டை கிராமம். எங்களுது மலை 4 கிலோமீட்டர் மலை ஏறி மலை இறங்கணும். எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை. நான் வந்து கன்சீவாக இருந்தப்போ சார்கிட்ட சொல்கிறது கூச்சமாக இருந்து சொல்லவே இல்லை. சார் வந்தாங்கன்னா போய் ஒளிஞ்சிக்குவேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒளிஞ்சிக்குவேன். எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல்னாவே எங்களுக்கு பயம். காட்டிலே இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். இருங்க, நான் டாக்டர் சார் கிட்ட கேட்குறேன், உங்கள் பயத்தை எப்படி போக்குனாருன்னு கேட்குறேன். இவங்க மல்லம்மா வந்து 45 வயசு இவங்களுக்கு. இவங்க 10வது பிரசவம். 7 குழந்தைங்க உயிரோடு இருக்காங்க. 10வது பிரசவம் வெளியே சொல்ல முடியாமல் மறைஞ்சிருந்தாங்க. நீங்கள் வரும்போது மறைஞ்சிருந்தாங்களா? ஆமாம். என்ன பண்ணுவாங்க? நாங்கள் செக்கப்புக்கு வந்து அந்த ஊருக்கு போகணுன்னா 4 கிலோமீட்டர் மலை ஏறி தான் போகணும், யானைக்காடு. நான் சிஸ்டரில் விட்டு பார்க்கும்போது மூஞ்செல்லாம் வீக்கமாக இருந்தது. பிளட்டு வந்து 3 கிராம் 3 கிராம் தான் ரத்தம் இருந்தது, ஹீமோகுளோபின். ஆமாம், ஹீமோகுளோபின். இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மீதி இருக்கிற அந்த 6 குழந்தைங்களே பார்க்க முடியாது, யாருமே கிடையாது. கூலி வேலைக்கு போகணும், 50 ரூபா 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழல் இருக்கிறனால அவங்க வரவே இல்லை. கூப்பிட்டு வரவே இல்லை. நான் சைலண்டாக கீழே இறங்கிட்டேன். கலெக்டர் சார், மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, போலீஸ் சப்போர்ட், ரெவென்யூ சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் மலைக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறம் பண உதவியும் செஞ்சு கூப்பிட்டு போயிட்டு அட்மிஷன் பண்ணி பிளட்டு போட்டு இவங்க இப்போ எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. எங்களை அந்த யானைக்காட்டில் அவ்வளோ பெரிய சவால்லையும் தோணுது என்னென்னா, இவங்க இல்லைன்னா அந்த 7 பேரை பார்த்துக்கவும் முடியாது, அவங்க ஹஸ்பண்ட்னாலையும் பார்த்துக்க முடியாதுன்ற ஒரு சூழலாக இருந்தது. முதல் முறையாக அந்த டாக்டரை பார்த்து பயந்தீங்கல்ல, இப்போ அந்த டாக்டர் உங்களுக்கு யாரு? சாமி மாறிங்க. நம்ம தேடி போய் மருத்துவம் கொடுக்கறதுன்னு ஒன்று, ஆனால் தேடி போய் கொடுக்கும்போது கூட அந்த மருத்துவம் பார்த்து பயந்து, இல்லைம்மா இது உங்கள் நல்லதுக்காக தான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவங்களை கூட்டின்னு போய் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு முன்னாடி ஒரு முன்னுதாரணமாக நிற்க வைத்ததுக்கு டாக்டர் ராஜசேகர் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். அப்சல்யூட்லி அப்ரிஷியேட். என் பேர் பிரமிளா. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் ஒரு சொக்கன்குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நான் எதில் பணி செய்கிறேன் அப்படின்னா பாலின வள மையம். இந்த பாலின வள மையம் வந்து என் லைஃப்பில் ரொம்பவே வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னா, நான் வந்து எங்கள் தலைமுறையிலே ஒரு முதல் பட்டதாரி. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு லைஃப்ன்ட்டு ஒன்று நமக்கு அமைச்சு கொடுப்பாங்கல்ல, வசதியாக கட்டி கொடுத்தா பிள்ளை நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் எனக்கு எங்கள் அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் வெளியே வந்தேன். அந்த லைஃப்பை நினச்சி, ஐயோ நம்ம பிள்ளைக்கு தப்பான ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணி கொடுத்துட்டோமே நினச்சி எங்கள் அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் லைஃப் எப்படி டோட்டலாக வந்து பட்டி போட்டுடுச்சு. நிறைய அவச்சொல்லுக்கு ஆளானோம், அம்மாவும் சரி நானும் சரி. ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி ஒரு பிரச்சனையில் ஒரு பெண் மாட்டிக்கிட்டான்னா நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க. அப்படி தான் நிறையா அவச்சொல். அப்புறம் 1 year கழித்து எனக்குன்ட்டு ஒரு என்னையே பிடிச்சிக்கிட்ட ஒருத்தர் வந்து என்னை திருமணம் செஞ்சாங்க. என்னுடைய லைஃப் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு முன்னோடியாக நான் இருக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜாபுக்குள்ளே போனேன். அப்போ எனக்கு எங்கள் அம்மாவை என் கணவரை வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து என்னை அனுப்பி வச்சாங்க. இந்த பாலின வள மையம் நிறைய குடும்பங்களை ஈகோங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும், எங்களுக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு வர நிறைய பெண்களுக்கு
தொடர்ச்சியாக நாங்கள் ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமாக கவுன்சிலிங் கொடுத்து இன்னைக்கு பல குடும்பங்களை நாங்கள் சேர்த்து வச்சு அவங்க நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த அத்தனையும் உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் இந்த பாலின வள மையம். இந்த பாலின வள மையத்தை உருவாக்கி தந்த துணை முதல்வர்கள் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த அழகிய தருணத்தில் ஒரு சிறப்பு விருந்தினர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்க போகிறோம். நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த தேவயானி மேம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். கேன் ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் தேவயானி மேம் டு ஜாயின் அஸ். இயக்குனர் வசந்தபாலன் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். கூடவே மக்கள் மருத்துவர் டாக்டர் ஃபரூக் அப்துல்லா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒவ்வொன்றும் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நீங்கள்லாம் கிரேட் கிரேட். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்கே ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு, உங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கும். எதுவுமே பயப்பட வேண்டாம். நான் பிறந்து வளர்ந்தது மும்பை, ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான். இன்னைக்கு நான் என்னவா இருக்கிற எல்லாமே எனக்கு இந்த தமிழ் பூமி கொடுத்தது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ பெரிய வெற்றி. மலைக்காட்டில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ண டாக்டர், பிரசவம் பார்த்த அந்த டாக்டர், இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய அரிதிலும் அரிதான ஒரு சாதனை. இந்த பெண்களை எல்லாரையும் மேடையில் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திராவிடம் என்கிற தத்துவம், பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது. உயர்ந்த சமூகத்தினுடைய வெற்றி என்பது பெண்களுடைய வெற்றி தான். உங்கள் அனைவருக்கும் ஒரு அண்ணனாக, ஒரு தகப்பனாக, ஒரு நண்பனாக உங்கள் வெற்றிக்கு எந்நேரமும் என் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். நன்றி. ஃபரூக் அப்துல்லா சார். டாக்டர் வீட்டுக்கு யாருமே வரவே மாட்டாங்க. பெண்கள் வந்து டாக்டர் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அதை கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட வந்து சில கணவர்மார்களுக்கு அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அதுக்கப்புறம் தான் வருவாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனை அரசாங்கம் சரியாக யோசித்து சிந்தித்து கொண்டு வந்த திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவ திட்டம். இப்போ வரைக்கும் இந்த திட்டத்தால் பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை 2.5 கோடி பேர். இதில் பயனடைந்த மாதர்களின் எண்ணிக்கை மட்டுமே வந்து 1.5 கோடி. 56%, அதாவது மெஜாரிட்டி வந்து பெண்களை தேடி தான் இந்த மருத்துவம் போய் சேர்ந்துருக்கு. அதனால் இதை மாதரை தேடி மருத்துவம் சொல்லலாம். என்ன செய்கிறாங்க இந்த திட்டத்தில்? வீட்டுக்கே போய் ப்ரெஷர், சுகர் செக் பண்ணுறாங்க. ப்ரெஷர், சுகர் இருக்கிற நோயாளிகளுக்கு 30 நாட்களுக்கு இலவசமாக மருத்துவம் கொடுக்குறாங்க, மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் அதை பரிந்துரைக்கிறாங்க. இப்படி செய்து சுமார் 14 லட்சம் பெண்களை வந்து சுகர், ப்ரெஷர் இருக்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க. இப்படி கண்டறியவில்லை என்றால் இவர்கள் யாருமே வந்து மருத்துவமனைக்கு வந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு சிறப்பான திட்டம். இந்த சிறப்பான திட்டத்தை அங்கீகரித்து ஐக்கிய நாடுகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை வாங்கின 2 மாநிலம் தான் இந்தியாவில் இருக்குது. ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு. கேரளா 2020 வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடு 2024 நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள், நலம் காக்கும் ஸ்டாலின். இந்த திட்டத்தில் ஒரு 1256 இடங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் சரியாக சென்று சேராத இடங்கள், விளிம்பு நிலை மக்கள் வாழும் இடங்கள், குடிசை பகுதிகள் அதிகமாக இருக்கும் இடங்கள், பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் இடங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே போய் வாரம் சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரை கேம்ப் நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி வரைக்கும் இந்த கேம்ப் தொடர்ந்து நடக்க போகுது. இது வரைக்கும் பயன்படுத்தாதவர்கள் தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு, சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் எக்கோ ஸ்கேனு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு எல்லாத்தோட வந்து கிராமங்களில் முகாமிடுறாங்க. முகாமிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 9,50,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும். இதில் பெண்கள் மட்டுமே 60%, 5.5 லட்சம் பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்காங்க. நாம் வந்து இந்த மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை அனைத்தையும் பெண்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சிறப்பான அளவில் முன்னேற வேண்டும். வெல்லும் தமிழ் பெண்கள், வாழ்க தமிழ்நாடு. நன்றி. இப்பொழுது இந்த மேடையில் அந்த தமிழ் பெண் ஆளுமைகளை வெல்கம் பண்ண போகிறோம். அத்தனை கவுன்சிலர்ஸ், பஞ்சாயத்து தலைவிகள், நகராட்சி தலைவிகள், ஊராட்சி தலைவர், த சேர்மன், பிரசிடென்ட், பெண் பாசஸ், மேனேஜர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படின்னு தமிழ்நாடு பெண்கள் கம்பீரமாக இந்த மேடைக்கு வர போகிறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுத்துருக்கேன். வெல்லும் தமிழ் பெண்கள் இந்த மேடையில் வருக வருக. என்னோட பேர் ராஜேஸ்வரி, வத்திராயிருப்பு பேரூராட்சியிலேருந்து வந்திருக்கிறேன். 10வது வார்டோட முதல் பெண் கவுன்சிலர் நான் என்பதில் சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
அந்த வெற்றி கிடைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்தது. என்ன சொல்கிறது, வெளியில் வெற்றி வேட்பாளர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது வெளியில் படியை விட்டு கீழே இறங்கும்போது போலீஸ் கார்டு வந்து, இல்லை மேடம் உங்களை நாங்கள் தனியாக அனுப்ப முடியாது மேடம்னு சொன்னாங்க. நான் ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். என்னை மேடம்னு சொன்னது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. மேடம்னு சொல்லும்போது யாரையோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். என்னோடய வீட்டுக்காரு, உன்னதாம்மா கூப்பிட்றாங்க, உனக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, என்னன்னு கேளு அப்படின்னாங்க. மேடம் உங்களை நாங்கள் தான் உங்கள் இருப்பிடம் வரைக்கும் கொண்டு போய் விடுவோம், நீங்கள் எங்களோட தான் வரணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. இல்லை சார் நான் என்னோடய வீட்டுக்காரோடய போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை மேடம் இது எங்களோட கடமை, நாங்கள் உங்களை கொண்டு போய் உங்கள் வார்டிலே கொண்டு போய் நாங்கள் விடணும் அப்படின்றத சொன்னாங்க. என்னையும் அவரையும் சேர்த்து கொண்டு போய் விடும்போது அங்கே இருக்க வரவேற்புங்கிறதே வேற மாதிரி இருந்துச்சுங்க. முன்னாடி என்னோட அப்பாவை வச்சு நான் அடையாளப்படுத்துவாங்க. எங்கள் அப்பா எக்ஸ் சர்வீஸ்மேன், அவரோட பொண்ணாக தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவை 10வது வார்டோட கவுன்சிலரோட அப்பா அப்படின்னு இப்போ எங்கள் அப்பாவை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட அப்பாவை அவரை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணுங்க போனாலுமே எங்கேயாவது போயிட்டு இருந்தாலுமே கவுன்சிலரோட பொண்ணு போகுதுங்க, 2 பேர் போகிறாங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எனக்கு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்குது. ஒரு பெண் அரசியலுக்குள்ள வரும்போது என்ன மாற்றம் நிகழும்னா இந்த மாற்றம் தான் நிகழும். பெரிய அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் அரசியலுக்கு வரையில் பெண் வார்டு வந்துச்சு. அப்போ என் கணவர் சொன்னாங்க, நீ இதில் நில்லு அப்படின்ட்டு. இப்படியே அடுப்பாங்கரையிலே அடைஞ்சு கிடக்க வேணாம், நீனு ஒரு தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை இதில் இறக்கி விட்டாங்க. நானும் போய் நின்றேன். எனக்கு பயம், ஒரே அழுகை. இனிமேல் நான் போகமாட்டேன். அங்கே போனால் ஆண்கள்கிட்டையெல்லாம் பேசணும். எங்கள் இது வந்து சிறுபான்மை, இது நான் பேசவும் மாட்டேன். ஆண்கள்கிட்டையெல்லாம் பேசணும், வெக்கமாக இருக்கும். பெரிய பேச்செலாம் பேசுவாங்க. நான் ஒரு 10வது படிக்காத பெண்தேன். அப்போ அழுத எனக்கு வேணாண்டு, நீ நில்லு அப்படின்னு சொல்லி மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அக்கா அவர்கள் எனக்கு 1 வாரமாக கிளாஸ் எடுத்தாங்க. நீ நில்லு, முதல்வர் அவ்வளவு இது திட்டங்கள் செஞ்சுருக்காக, நீ நிற்கணும், நீனும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னை நிற்க வச்சு இப்போ தன்னால் நானே எல்லாமே எங்கே இடத்துக்கு வேண்டாலும் போகிறேன், யார்கிட்ட வேண்டாலும் பேசுகிறேன், தைரியமான ஒரு இதாக நிற்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ இந்த மேடையில் ஒருத்தங்க சொன்னாங்க, 12ஆம் வகுப்பு கூட முடிக்காத என்னைய ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி மேடம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. பொதுவாக ஒரு கேள்வி வந்து இங்கே திரும்ப கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த திராவிடம் பெண்களுக்கு என்ன செஞ்சது, இந்த திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப வந்துட்டே இருக்குது. அவங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரே பதில் இதுதான், பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப படிக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க மேடையில் ஏறி ஆண்களுக்கு சமமாக பேசக்கூடாது அப்படிங்கிற தடைகளை எல்லாம் உடைச்சி பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிற இடத்துல மேடம்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தது தான் இந்த திராவிடம் செய்த ஒரே சாதனை. இன்னைக்கு இந்த மேடையிலே நிறைய பெண்கள் வந்து விடியல் பஸ் பயணமாக இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையாக இருக்கட்டும், இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருக்கலாம், அது வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறிய தொகையாக இருக்கலாம். ஆனால் ஒரு அப்பா மகனுக்கு நிறைய பணம் கொடுப்பார். அந்த பணத்துக்கு என்ன வடிவம் எனக்கு தெரில. ஆனால் அப்பா மகளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது. இது என்னுடைய பணம், நான் என் சொந்த காலில் நான் நிற்கிறேங்கிற சுய மரியாதையின் வடிவம் அது. என் தேவையை நானே பூர்த்தி செஞ்சுக்கிருவேன் அப்படிங்கிற மன எழுச்சியின் வடிவம் அது. எங்கள் அப்பா எனக்காக தந்தது, இது என்னுடையது என்கின்ற உரிமையின் மறு வடிவம் அது. இங்கே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய தமிழ் பெண்களுக்கு மாதம் அப்பா இருக்கிறேன் என்கின்ற மன தைரியத்தை, மன எழுச்சியை, மன துணிச்சலை தந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களின் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. And woman CEO is here with us, Sujata ma'am. Request you please ma'am for a few words. வணக்கம். நான் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி திருவாரூரில் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஒரு ஆள். அங்கேருந்து நாகப்பட்டினம் அங்கே எங்கேன்னு படிச்சுட்டு சென்னை வந்து இங்கே வந்து கிராஜுவேஷன் பண்ணி அதுக்கப்புறமா டெல்லியில் போய் வேலை பார்த்து அதுக்கப்புறமா வந்து யூஎஸ் எல்லாம் போய் கஸ்டமரோடலாம் இருந்து அங்கெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து இங்கே ஒரு தொழில்துறை நிறுவனம், ஒரு ஐடி ஸ்பேஸ் ஒன்று இங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல
கோவிட் டைமில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எங்களுக்கு தானாக சேர்ந்த கூட்டம்னு வாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 5 பேர் பெண்கள் நாங்கள், நான், ஜெஸ்ஸி, ஜமுனா, அலிஷியா, பிரின்சி, நித்யா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த கம்பெனி. இப்போ ஒரு 500 பேர் இருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு MOU சைன் பண்ணி போன 7ஆம் தேதி போய் மதுரையில் போய் நாங்கள் கையெழுத்து போட்டுற அளவுக்கு நாங்கள் வளர்ந்தோம். அப்படின்னா இது இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பெண்களை ஊக்குவிக்கும் ஒரு திறனுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் மதுரையை தேர்வு பண்ணீங்க? மதுரையில் பார்த்தீங்கன்னா பேர்லேயே ஏஐ இருக்குது, அங்கே ஓடுற வைகையில் 2 ஏஐ இருக்குது, மல்லிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ இருக்குது, அங்கே சுடுற இட்லியில் தோசையில் வடையில் கூட ஏஐ இருக்குது. ஆனால் இப்படி ஒரு பதிலை நான் மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இல்லை, இது வந்து நான் சும்மா தமாஷா ஒரு சிரிப்பு இருக்கட்டுமேன்னு சொன்னேன். நல்ல பள்ளிக்கூடங்கள், நல்ல கல்லூரிகள், நல்ல மாணவர்கள், நல்ல திறனாளிகள் அங்கே இருக்கும்போது அங்கே போகிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. தட்ஸ் வை வி ஹவ் சோசன் மதுரை. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் இந்த மேடையில் இன்றைக்கி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எனது பெற்றோர் தான். எனக்கு ஒரு மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தையும் ஆண் பெண் பேதமின்றி இணையான வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது எனது பெற்றோர் தான். என்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பு அனைத்துமே அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரியிலும் தான். பட் வந்து அரசு பள்ளிகளையும் அரசு கல்லூரியிலேயும் ஒரு முக்கியமான ஒரு எங்கும் கிடைக்காத ஒன்று கிடைத்தது என்றால் அது கல்வி சுதந்திரம், கற்றல் சுதந்திரம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கையாளுறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. செவ்வனை கையாண்டால் வெற்றி வாய்ப்புகள் ஏராளம். அதுக்கப்புறம் எனக்கு பெருமகிழ் தந்த ஒரு சின்ன தருணத்தை இங்கே நினைவு கூற விழுகிறேன். அதில் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான பள்ளி பருவத்தை கொடுத்த என்னோட அரசு உயர்நிலை பள்ளிக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த கனவை வந்து நனவாக்கினது வந்து மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசின் நமக்கு நாமே திட்டம். அந்த திட்டத்தின் மூலமும் என்னுடைய பங்களிப்பின் மூலமும் எனது பள்ளிக்கு ஒரு 2 வகுப்பறைகள் கட்டி கொடுக்க என்னால் முடிந்தது. மிகுந்த நன்றி முதலமைச்சருக்கு. நிர்வாகத்தில், அரசியலில், தொழிற்சாலைகளை எல்லா இடத்துலையும் மட்டும் இல்லாமல் மருத்துவத்திலையும் சரி, அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் சரி தமிழ் பெண்கள் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ மேடைக்கு நான் வெல்கம் பண்ண போகிறவங்க, கேன் ஐ ஹேவ் த டாக்டர்ஸ் டு ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ். அந்த அற்புதமான ஆப்ரேஷனோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணுறது தான். I am Dr. Rashida. Good evening, sir. Respected CM sir and Deputy CM sir. I am the proud gem of Government Higher Secondary School from Senji. ஒரு விஷயம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாடு, இனம், மொழி பேதமே இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ண முடியும்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்ற சொல்கிறதுல எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பேஷண்ட்டு சூரியன் உதயம் ஆகும்போது கீழே விழுந்துட்டார். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ரெசசிட்டேட் பண்ணி சூரியன் உச்சியில் இருக்கும்போது 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். வி ஸ்டார்டட் த ஒர்க். சூரியன் தூங்க போயிடுச்சு. 11 o'clock வி கம்ப்ளீட்டட் த சர்ஜரி. ஆஃப்டர் அவர் சூரியன் உதயம் ஆகும்போது அவர் எக்ஸ்ட்ரிபேட் ஆனார். அப்போ அவர் கையில் இருந்தது. திஸ் இஸ் த வெரி ப்ரவுட் மொமெண்ட். அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள்லாம் சேர்ந்து லேடிஸ் தான் இது பண்ணணும்னு பிளான் எல்லாம் பண்ணலை. அது டியூட்டியில் இருந்தவங்க எல்லாருமே லேடிஸு. அது தானாக அமைஞ்சிருச்சு. அதுவும் அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே ரெகக்னைஸ் பண்ணேன் எல்லாருமே லேடிஸ் அப்படின்றது. அதனால் அது பிளான் பண்ணிலாம் நாங்கள் பண்ணலை. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னால மட்டும்தான் சாத்தியம். அதுவும் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மட்டுமே சாத்தியம் என்ன சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேர் பார்க்கவி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் பாவாச்சரண் கிராமத்தில் வரேன். இங்கே சென்னைக்கு ஃபஸ்ட்டு வரும்போதே எனக்கு ஒன்றுமே தெரியலை. என்னடா புது ஊர், யார் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியாமல் தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வெட்டு நிச்சயம் மூலியமாக நான் ஒரு
ஒரு நல்ல வேலையில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல ட்ரான்ஸ் எனர்ஜி ப்ரைவேட் லிமிட்டடில் கம்பெனியில் நான் சேலரி வாங்கிட்டு இப்போ ஒரு நல்ல நிலமையில நான் இருக்கிறேன். என்னோட அம்மாவையும் நான் ஒரு நல்லா பார்த்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த புதுமை பெண் திட்டம் மூலியமாக எனக்கு வந்த காசு தான் எனக்கு ரொம்ப உதவியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே நான் இன்டர்வியூக்கு வரும்போது பிரேக்ஸ் இந்தியா ட்ரைனிங் சென்டரில் தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வெற்றி நிச்சயம்னு ஒரு ஸ்கீம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். ஐயோ, கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு ரொம்ப எனக்கு ஒரு எதுவுமே இல்லாமல் நான் வந்து இப்போ இவ்வளோ தைரியமா அம்மா நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டு அரசுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப புரட்டி போட்டுட்டுச்சு. எனக்கு ஒரு புது லைஃப்பை புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நான் சரண்யா, திருப்பரங்குன்றம் மதுரையிலேருந்து வரேன். என்னோட நேட்டிவ் வந்து தேனி. வீட்டுக்குள்ளே இருந்தேன். எல்லாத்துக்குமே அப்பா தம்பி அப்படின்ட்டு அவங்களவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் போதும், ஒரு புக்கு இருந்தால் போதும். நான் அந்த ரூமுக்குள்ளே இருந்து மதுரைக்கு வரும்போது கணவரும் அப்படித்தான். அதுக்கப்புறமா நான் வந்து கணவரை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா என்னோடய வீட்டுக்கு பின்னாடி தான் சாய் ட்ரைனிங் சென்டரில் தான் அவங்க தான் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு வெற்றி நிச்சயம் மூலமாக நீ படிப்பா, முன்னாடி போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிராட்பேண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸையும் எனக்கு கொடுத்து முடித்த உடனே 98% நான் ஸ்கோர் பண்ணேன். முடித்த உடனே எனக்கு ஜாபும் கிடச்சிருச்சு இன்ஃபோநெட் நாமக்கல்லில். இப்போ நான் ஜாபில் இருக்கேன். இப்போ வந்து நான் யாரையும் எதிர்பார்க்கல. சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம். சென்னைக்கு முதல் முறையாக வரேன். நானாக தனியாக வரேன், யாரும் இல்லை, அப்பாவோ தம்பியோ இல்லை என் கணவரோ யாரும் இல்லை, நான் தனியாக வரேன். இப்போ என்னென்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நான் ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லை, எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன். பிகாஸ் நான் வந்து டெலிவரி கொண்டு நான் வெளியில் போக மாட்டேன் அப்படிங்கிறனால இப்போ வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, ஏரியாக்குள்ளே இருக்குது. நானாக போனேன் அப்படிங்கும்போது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கவனிச்சாங்க என்ன. எல்லாமே நான் தமிழ்நாடு ரெண்டு டெலிவரியுமே நான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தான். அவங்க வந்து என்னையவோ என் கணவரையோ விட அவங்க என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் சார். தமிழ்நாடு முழுக்க ஜாலியாக சுற்றுறேன் நிஜமாவே. என்னை சென்னைக்கு கூப்பிடும்போது கூட நான் திருப்பரங்குன்றம் மலை மேலே நின்று கத்திட்டு வந்திருக்கேன், நான் ஜெயிச்சிட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா இருந்தது சரண்யா நீங்க சொன்னது. யதார்த்தமா இருந்தது ஆக்சுவலா. ஆமா, திருப்பரங்குன்றம் மலை மேலே எழுந்து நின்று எப்படி கத்துனீங்க? நான் ஜெயிச்சிட்டேன் முருகா. கேட்கல எனக்கு. நான் ஜெயிச்சிட்டேன் முருகா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க சரணி, நிஜமாவே ஆசம். நீங்க சொன்னதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். என் பேர் திவ்யா. நான் வேலூர் மாவட்டம் குடியாத்துன்ற ஊர்லேருந்து தான் வரேன். நான் இங்கே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ஷிப்கார்ட்டில் ஃபர்ஸ்ட் சோலார் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் டிப்ளமோ வரைக்கும் என்னோடய ஊர்லேயே முடிச்சுட்டு வந்துட்டேன். கரெக்டாக 2022 எண்டு அந்த டைமில் எங்களுடைய ஊரில் பார்த்திங்கன்னா நெல்லூர்பேட்டைன்னு ஒரு பகுதி. அந்த பகுதியில் நாங்கள் கவுண்டனியா மகாநதி கரையோரம் தான் இருப்போம். ஸோ அந்த கரையோரம் எப்போவுமே டிசம்பர் மாதம்னா மழை வெளுத்து வாங்கும். ஸோ அந்த கரையில் வெள்ளம் வந்து புரண்டு ஓடும். ஸோ ஒவ்வொரு இயர் எண்டுமே எங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக தான் இருக்கும். உயிர் இருக்குமா இருக்காதானே தெரியாது. அந்த மாதிரி மழை தண்ணி வெள்ளம் வந்துடும். வீட்டில் இருக்க எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களெல்லாம் வெளியே அமிச்சிட்டு அம்மா அப்பா மட்டும் வந்து வீட்லேயே இருப்பாங்க. ஏன்னா வந்து வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் அடிச்சிட்டு போயிடும். ஸோ எங்களோட சர்டிஃபிகேட்லாம் பாதுகாக்கிறதுக்காக வீட்லேயே எல்லாத்தையும் தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சிட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 3 நாள் ஆக தண்ணி குறைய தான் அவங்களால வெளியவே வர முடியும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு 2022 எண்டில் ஒரு கால் வருது. ஃபர்ஸ்ட் சோலார் ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போகுது, அதில் வந்து உமன்ஸ்க்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. முதல் நாளே பார்த்துட்டு நீங்கள் மலேசியா வரைக்கும் போகணும், கண்டிப்பாக மலேசியாவில் போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் அனுப்புனாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக எப்படின்னா போனால் 6 மணிக்கு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ உமன்ஸில் வெளியே அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி ஊரில் இருக்கிறவங்களும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. ஆனால் அப்பா அம்மாவில் கன்வின்ஸ் பண்ணி மலேசியா வரைக்கும் போயிட்டு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி சென்னை வந்தேன். சென்னை வந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் பார்த்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் யூஎஸ்க்கு அனுப்புனாங்க. ஸோ அதெல்லாம் வாழ்நாள்லேயே பார்க்க முடியாத ஒரு இடம், நம்மளுடைய உலகத்தோடைய அடுத்த எண்டு. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் போய் ஒரு 4 மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் வெறும் டெக்னீஷியன் ரோல் மாறி இப்போ நான் ஒரு சூப்பர்வைசர் ரோலில் இருக்கேன். எனக்கு ஒரு 10 பேர் வந்து நான் அவங்கள லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா என் வாழ்க்கையோட திருப்பு முனை இந்த வேலை வாய்ப்பு மட்டும்தான். ஸோ இதை மட்டும் நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ. நமக்குன்னு சொந்தமாக ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னாலே இவங்களுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் வேலையை கொடுப்பதே பெண்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அவங்கள வந்து தொழில் முனைவோராக மாற்றினால் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப
ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணது நம்மளுடைய தமிழ்நாட்டின் அரசு. அந்த வகையில் தான் அடுத்தபடியாக இந்த மேடையில் நிறைய தொழில் முனைவோர்களை சந்திக்க போகிறோம். I'm going to request them to please join us on stage. ஆக்சுவலாக இதோட அழகு என்ன அப்படின்னா, பெண்கள் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, பெண்கள் வேலை கொடுக்கறதும் சரி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறைய தொழில் முனைவோர்கள், பெண் தொழில் முனைவோர்கள் உருவாயிருக்காங்க. அது குறிப்பாக அது எப்படி சாத்தியமானது அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழு மூலமாக சாத்தியமாச்சு. மகளிர் சுய உதவி குழு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு, நிறைய சாத்தியங்களை சாத்தியப்படுத்தியிருக்கு. எப்படி ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத நெகிழ்வான கதைகளை அந்த பெண்கள் மூலமாகவே நம்ம கேட்கலாம். என் பேர் சாரா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து இலங்கை முகாம்லேருந்து வர்றேன். நாங்கள் 33 வருஷமாக அங்கே தான் இருந்தோம். இப்போ 2 வருஷமாக தச்சூரில் எங்களுக்கு முதல்வர் சார் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு அது வீடு இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கோயில் மாதிரி தான் நாங்கள் அதில் இருக்கிறோம். நாங்கள் ஈழ மக்கள் சார்பாகவும் எங்கள் தச்சூர் கேம்ப்பு சார்பாகவும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் பிகாம் முடிச்சிருக்கேன். ஃபேஷன் டிசைனர் படிக்கணும் ரொம்ப ஆசை. படிக்க வைக்கிற அளவுக்கு வீட்டில் சுச்சுவேஷன் இல்லை, வருமானம் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் 4 வருஷம் சும்மா இருக்கும்போது இதை மாதிரி வெற்றி நிச்சயம் மூலியமாக அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை, நீங்கள் இதே ஸ்டேஜில் இருந்து தான் வெற்றி நிச்சயத்தை தொடங்கி வச்சிங்க. நீங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு சொன்னீங்க. அதே ஸ்டேஜில் இந்த பல கோடி பெண்களில் நானும் ஒரு பொண்ணாக நான் இந்த வெற்றி எனக்கு நிஜமாகவே என் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக மட்டும்தான் ஆயிருக்கு. நான் இங்கே நிற்கிறேன். நான் ஒரு கட்சிப்பில் உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா, அது உங்களுக்கு தரணும்னு நான் ஆசைப்பட்றேன். தரலாமா? நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க முதல்வருக்கு. என்னோட பேர் டாக்டர் புதுமை லக்ஷ்மி. நான் ஒரு டென்டிஸ்ட். என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடின்ற ஒரு சின்ன கிராமம். ஒரு 5 வருஷமாக ஒரு ப்ரைவேட் கிளினிக்கில் ஒரு டென்டிஸ்டாக ஜூனியர் டென்டிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சொந்த ஊரில் கிளினிக் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாகவே ஒரு கனவு. ஸோ இதுக்காகவே நிறையா பேங்க்குக்கு பர்சனல் லோன்னு ரொம்ப அலைஞ்சேன். அப்போது என் ஹஸ்பண்ட் திருநெல்வேலியில் டிக் ஆஃபீஸ் இருக்குது, போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. அங்கே நேராக போனேன். பெரிய ஸ்கோப்லாம் இல்லை. ஸோ போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா 26 lakhs எனக்கு லோன் சேங்ஷன் ஆச்சு. வித் 6.38 lakhs சப்சிடி கொடுத்தாங்க. இப்போ ஒரு 1 year-ஆக நான் கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய சொந்த ஊர் திருநெல்வேலியில். ஸோ இப்போ நான் வாங்குகிற ரெவன்யூ பெர் மந்த் ஒரு 1.5 to 2 lakhs வரைக்கும் ரெவன்யூ வருது. இதை வச்சு எனக்கு என்னோடய 2 ஸ்டாஃப்ஸுக்கு நான் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், என்னோடய லோன் ரீபேமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்கீம் டிக் ஆஃபீஸில் நீட் ஸ்கீமில் தான் நான் போட்டேன். என்ன மாதிரி ஒரு கிளினிக் வைக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த டென்டிஸ்டாக இருந்தாலுமே இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் மேடையில் இருக்க இந்த அழகிய தருணத்தில் இந்திய திரையுலகத்தின் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆக்டர் டிஆர்எஸ் சத்யராஜ் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக. இயக்குனர் திரு ஞானவேல் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். இவங்களுடைய சாதனையெல்லாம் பார்க்கல ரொம்ப எனக்கு வியப்பாக இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால உயரமாக தெரிகிறேன், இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளோதான். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும்போது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. எந்த அளவுக்கு மனதைரியத்தோடு நீங்கள் உறுதியோடு வாழ்க்கையில் உழைச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது புரிஞ்சுக்க முடியல. நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தினுடைய பின்புலத்திலிருந்து வந்ததுனால உங்கள் கஷ்டங்களையெல்லாம் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு வியப்பாக இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு தைரியமாக ஒரு வறுமையின் பிடியில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் நான் இருந்திருந்தேன்னா இப்படி என்னால் வந்திருக்க முடியுமான்னு என்னால் தெரியல. அது இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு இங்கே தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான். ஏன்னா அவங்க கண்ட கனவு தான் இது. இந்த 100 வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய வீச்சு தான் நீங்கள்லாம்.
இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன நம்ம அந்த வேர்களை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எதை பார்த்தும் ஏமாந்து விடாதீர்கள், சாதனைகளின் பக்கம் நில்லுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சார், திராவிட இயக்கம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணியிருக்குன்னு படிக்கலான்னு நேற்று நைட்டு உட்காந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் போயிடுச்சு படிக்கிறதுக்கே. கிட்டத்தட்ட நீதி கட்சி இயக்கத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு வரைக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பட்டியல் போட ஆரம்பித்தா அது ஒரு மணி நேரத்துக்கு குறையாத வெறும் பட்டியல் மட்டுமே வாசிக்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு தோணுது. என்னென்னா, திட்டங்களை மாதிரியே திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், இப்போ நீங்கள் மணிமேகலை புத்தர் இருக்கிற காப்பியம், அந்த காப்பியத்தில் செவிடு, குருடு, ஊமை இப்படி சொல்ல மாட்டாங்க. காது கேளாதார், வாய் பேசாதார், பார்வையற்றோர், அப்படி. அதுதான் தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால். நான் அப்படியே இன்னைக்கு நிற்கிற 2025 நின்றுட்டு இருக்கேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே இவர்கள் வைக்கிற திட்டத்தினுடைய பெயர்களை நீங்கள் பாருங்கள். கட்டணமில்லா பயணம், இலவச பயணம் இல்லை. மகளிர் உதவித்தொகை இல்லை, மகளிர் உரிமை தொகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம், வாழ்ந்து காட்டுவோம், இப்படின்னு நீங்கள் ஒரு திட்டத்துக்கு பெயர் வைக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வெற்றி நிச்சயம் திட்டத்திலேருந்து வரேங்க அப்படின்னு சொல்கிறப்ப தர ப்ரைடு இருக்குல்ல. பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி திட்டங்களுக்கு பேர் வைக்கிற தமிழ்நாடு அரசை நான் இந்த இடத்துல ரொம்ப 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 மனமும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, அது ஒரு அடையாளம். நான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திலிருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு எவ்வளோ முன்னேறியது அப்படிங்கிறதோ, தமிழ்நாட்டில் இதனால் என்ன வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறதோ, அந்த பேச்செல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுக்கு எப்படி ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கோம். திராவிட மாடல் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றி இந்தியாவினுடைய ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவதற்கு நாம் எல்லாரும் துணை நிற்கணும். அவர்கள் செயல்பட வேண்டும். அவர்கள் செயல்படுவதற்கு நான் மனப்பூர்வமாக என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நாம் எல்லாம் கூட நிற்போம். அடுத்த முறையும் இந்த லெகசி தொடரணும். எப்படி முதல் முறையாக 1926 மகளிருக்கு ஓட்டுரிமை கிடைத்ததோ அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு சிறகு முளைத்திருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதே மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய பேச்சு மற்றும் செவித்திறன் சவால் இருப்பவர்கள் அவங்களுக்காகவும் ஒரு வேலை வாய்ப்பு அமைத்து தர வேண்டும் அப்படின்றதுக்காகவே ஒரு யூனிட் அமைத்த பல பெண்கள் இப்பொழுது மேடையில் வரப்போறாங்க. என்னோட பேர் எழிலரசி. நான் அரியலூர் மாவட்டம்லேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நான் வரேன். ஸோ என்னோட அம்மா அப்பா அப்பா என்ன மாதிரி ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. ஸோ என் அண்ணனும் ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. ஸோ என்னோட குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. ஏன்னா முன்னாடி அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, அப்பா விவசாயம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எங்கள் குடும்பத்தில். எனக்கு பார்க்கும்போது நம்ம எப்படியாவது இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படியாவது உடச்சி வெளியே வரணும் அப்படின்ட்டு நான் அப்போ யோசிக்கும் போது கரெக்டான டைமில் சிஎம் சாரோட வெற்றி நிச்சயம் என்ற ஒரு ஸ்கீம் மூலியமாக எனக்கு ZF மேனுஃபேக்சரிங்கில் எனக்கு வேலை கிடச்சிது. அப்படியா, அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே ஜாயின் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. அப்போ அங்கே எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, 3 to 4 months ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே பெர்மனெண்ட்டாக எனக்கு ஜாப் கிடச்சின்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல நிற்கிறேன், எல்லாருனாடியும் நான் நிற்கிறேன்னா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி உடச்சி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எங்களாலேயும் முடியும், எல்லாராலையும் முடியுன்றத ஒரு லிவிங் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் இங்கே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த நேரத்தில் சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல் கேட்கணும்னா எல்லாரும் கையை மேலே தூக்கிட்டு you got to raise your hands and do that. அதுதான் அவங்களுக்கான கைத்தட்டல். எல்லாரும் சேர்ந்த மாதிரி அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா தடையும் உடைத்து வந்த இந்த பெண்மணிக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். That is for you.
என் பேர் மாதவி, ராமநாதபுரம் மாவட்டம் அச்சுருந்தன் வயல் கிராமம். நான் கூலி தொழில் பார்த்து அன்றாட உழைச்சி தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் எனக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ரொம்ப எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகை 2023 எனக்கு புக்கில் ஏறிச்சு. அந்த மகளிர் தொகையை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 1000 ஏறினது 10,000 ஏறினது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த மகளிர் தொகையை வச்சு நம்ம ஏதாவது வாழ்வாதாரத்தை உண்டாக்கணும். 2 கோழி வாங்கினேன், முட்டை கோழியாக வாங்கினேன். அந்த முட்டையை கொண்டு போய் எவ்வளவு 20 ரூபா, அப்போ 10 முட்டை எவ்வளவு 200 ரூபா. 200 ரூபா, சரி 200 ரூபா தாரேன் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அந்த 200 ரூபாயை நான் வாங்கிட்டு வரேன். அந்த 200 ரூபா எனக்கு முத இந்த மகளிர் உரிமை தொகைனால அந்த 200 ரூபா வந்துச்சு அந்த மாதம். அப்போ 1000 ரூபா ப்ளஸ் 200 ரூபா, 1200 ரூபா எனக்கு அன்னைக்கு வருமானம். போன ஜனவரி மாதம் ஒரு ஆடு வாங்கினேன். ஜூன் மாதம் விற்றேன். எவ்வளவு 10,000க்கு விற்றேன். அந்த 10,000 என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். இதை கணக்கு பண்ணி நான் வளர்த்தேன். 1000 ரூபாய்ங்கிறது சின்ன அமௌண்ட்டு, சிறு துளி எனக்கு பெரும் வெள்ளமா ஆக்குது. தேங்க்யூமா. சமூக செயற்பாட்டாளர் திருமிகு ரோஹிணி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இயக்குனர் ராஜமுருகன் அவர்களையும் அன்போடு நினைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மனம் நிறைவாக இருக்குது. ஏன்னா இந்த அரங்கம் முழுவதும் பெண்களால் நிறைஞ்சிருக்கிற இந்த அரங்கத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. நான் உள்ளே வந்த உடனே எல்லாரும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்றது. இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு சொல்கிறேன். இருக்கிறார் நமது முதல்வர் மாதிரி, நமது துணை முதல்வர் மாதிரி இருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற எல்லா புதுமை பெண் திட்டம் நான் படித்த காலத்தில் இருந்திருந்தால் என்னுடைய படிப்பை தொடர்ந்திருப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அங்கே உட்கார்ந்து கொண்டு. அப்படி எத்தனையோ திட்டங்கள் மூலமாக முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் இங்கே அனைவருக்கும் நன்றி பாராட்டிக்கொண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முன்னேறுவோம். தைரியமாக இருங்க. இங்கே வந்துட்டீங்க இல்லையா, எப்போவுமே தைரியமாக தான் இருக்கிறது தான் பெண்கள். ஆனால் அவங்களுக்கு நம்ம கூட கைப்பற்றி கொண்டு போவதற்கு இருக்காங்கன்னு சொன்னால் இன்னும் தைரியமாக முன்னேறிடுவாங்க. வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத அர்த்தத்தை ஒரு கண்ணீர் துளி சொல்லிடும். அந்த மாதிரி இந்த மேடையில் ஒரு எளிய பெண் சிந்தின ஒரு துளி கண்ணீர் தான் இந்த அரசின் செயல்பாட்டுக்கும். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு 28 குடியரசில் பெரியார் எழுதுகிறாரு, எனக்கு துரதிர்ஷ்டவசமாக நான் என்றாவது ஒரு நாள் மந்திரியானால் ஒரு 10 வருடத்திற்காவது ஆண் பிள்ளைகளுக்கு கல்விக்கான ஆண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவையும் சேர்த்து பெண் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன் அப்படின்னு எழுதுகிறாரு. அந்த குரலை, பெரியாரின் குரலை இன்றைக்கு முதல்வர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றியிருக்கார். ஸோ இப்படியான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி தோழருக்கும் எப்போதும் நான் துணை நிற்போம். நன்றி. இன்னைக்கு எவ்ரி வெர்டிகல் ஆஃப் த கவர்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க பெண்கள். தமிழ்நாடு அரசில் பெண் அதிகாரிகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்க இன்ஃபேக்ட் 57%, 57% பெண்கள் தான் நிர்வாகத்தை கவனிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பெருமை. அது இந்த அரசில் தான் நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அண்ட் இந்த அழகிய தருணத்தில் எல்லா ஆஃபீஸர்ஸும் ப்ளீஸ் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் பெண் அதிகாரிகளை கௌரவிக்கும் விதமாக எங்கள் அனைவரையும் இந்த மேடையில் அழகு பார்க்கும் எங்களுடைய முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இந்த அதிகாரிகள் அனைவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அதேபோல் எண்ணற்ற பெண் அதிகாரிகளும் என் முன்னால் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் பெண்கள் கிச்சனில் இருந்தார்கள், கலைத்துறையில் இருந்தார்கள். இன்று கலெக்டராகவும்
காக்கி அணிந்து காவல்துறை உயரதிகாரிகளாகவும் கமிஷனர்களாகவும் அதேபோல் கராட்டே கபடி என்று விளையாட்டுத்துறையிலும் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்த அனைத்து தலைவர்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அமுதா மேம், ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின் உங்களுக்கு. பெண்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இத்தனை ஸ்கீம்ஸை நம்ம க்யூரேட் பண்ணது, நிறைய சிந்திச்சு இதோடைய டீட்டெயிலிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக டு த டீ யோசிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன மேம்? ஆஃபீஸர்ஸும் நம்மளுடைய மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், டெப்டி சிஎம் எல்லாம் ஃபீல்டுக்கு போகும்போது வந்து காதை கொஞ்சம் தீட்டி வச்சு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கவனமாக கேட்பாங்க. அவங்களுடைய தேவைக்கு ஏற்பதான் திட்டங்கள் திட்டப்படுகிறது. அதுக்கு தான் இதுக்கு காரணம். நன்றி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக எவ்வளவு பயனாளர்கள் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்கிறத ஏவி வழியாக பார்த்தோம். அடுத்ததாக மிக முக்கியமான விருந்தினர் வர இருக்காங்க. திருமதி துளசிமதி முருகேசன் அவர்கள், திருமிகு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள், தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் அன்போடு மேடை அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுதும் அதில் மகளிர் முன்னேற்றத்தை மனசில் வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். இன்னைக்கு பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வர்றதையும் சாதிக்கிறதையும் பார்க்கும்பொழுது நாம் ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம், இதுதான் எங்கள் தமிழ்நாடு, இதுதான் எங்கள் தமிழ் பெண் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்கிற அளவுக்கு நம்முடைய மாநிலம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார்கிட்ட போய் ஒரு முறை, நீங்கள் பெண்ணுரிமை பற்றி பேசுகிறீங்களே, பெண்களுக்கு என்னெல்லாம் உரிமை கொடுக்கணும்னு ஒருத்தர் கேட்டார். அதற்கு பெரியார் சொன்ன பதில், பெண் அடிமைத்தனம் ஒழியணும்னா 2 விஷயங்கள் முதல்ல நடக்கணும்னு சொன்னார் பெரியார். ஒன்று, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும். இன்னொன்று, பெண்களுக்கு கல்வியும் வேலையும் கிடைக்கணும்னு சொன்னார். இந்த 2ஐயும் செய்தி காட்டிய பெருமை கழக அரசிற்கு உண்டு. குடும்ப தலைவிகளுடைய உழைப்பை இந்திய வரலாற்றிலேயே முதலாக அங்கீகரித்த அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த முற்போக்கான திட்டத்திற்கு பெயர்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இப்போ ஏற்கனவே இருந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி கூடுதலான மகளிருக்கு பயனளிக்கின்ற வகையில் இந்த திட்டத்தை இன்றையிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியிருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால் வெல்லும் தமிழ் பெண்கள் இன்னும் பல உயரங்களை தொட என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் துளசிமதி முருகேசன், பாராலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட். நான் 2023 தான் பாரா பேட்மிண்டன் விளையாடவே ஆரம்பித்தேன். இந்த 2 இயர்ஸில் நான் 19 கண்ட்ரீஸ் போய் 41 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இதில் 19 கோல்டு மெடல்ஸ், 14 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் காஞ்சிபுரத்தில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன். என்னோடய அப்பா ஒரு தினக்கூலி. என்னோட 13 வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்பில் இருந்தோ ஒரு அகாடமியில் இருந்தோ வரல. முழுக்க காஞ்சிபுரம் எஸ்டிஐடி கவர்மெண்ட் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றத இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த 23 வயசில் பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனாக நான் உங்கள் முன்னாடி இப்போ நின்றுட்டுருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீமோட உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கு. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராலிம்பிக் மெடல் கிடச்சிது. ஆனால் 2024 பாராலிம்பிக்கு முன்னாடி கலந்துக்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சிஎம் சார் 7 லட்ச ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. நாங்கள் கிளம்புறப்ப சொல்லிட்டு போனோம் சிஎம் சார்கிட்ட, சார் மெடலோடு உங்களை பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் திரும்பி ஒரு மெடலோடு வரல, மொத்தம் 4 பாராலிம்பிக் மெடலோடு வந்தோம். இதில் பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, அந்த மெடல் வின் பண்ண 4 பாராலிம்பிக் மெடலில் 3 மெடல் வின் பண்ணது பெண்கள் தான். எங்கேயோ காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, டூ ஆர் டை. அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை. தேங்க்யூ.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்களை இப்பொழுது கௌரவிப்பார்கள். திருமதி கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்களின் சிறப்புரையினை அவரது மகள் டாக்டர் சத்யா அவர்கள் வாசிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அம்மா நேற்று ராத்திரி உட்காந்து நிறையா நேரம் கலைஞரோட அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையில் பயணம் பண்ணாங்க, எந்தெந்த இடத்துலலாம் ஒரு உதவி பண்ணார் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் எழுதுனா அது மணிக்கணக்கில் பேச வேண்டியிருக்கும். அதனால நேற்று அம்மா சொன்ன அத்தனையுமா ஒரு ரத்தின சுருக்கமாக அவங்க முடியலன்னு சொல்லி எடுத்துகிட்டு கவர்மெண்ட்டில் ஃபைல் வச்சு நிற்கிறப்ப கலைஞர் கவலைப்படாதீங்க எல்லாம் செயல்கூடும் அப்படின்றத நிறையா தடவை அம்மாவுக்கு அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. நேற்று அம்மா சொன்னதை நான் இப்போ எழுதி உங்களுக்காக வாசிக்கிறேன். என் மனத்தில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் என்றால் அது கீழ வெண்மணி கிராமத்தில் 57 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கொடூரமான நிகழ்வு. 44 பெண்களும் குழந்தைகளும் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார்கள். எதற்காக? ஒரு சிறு கூலி உயர்வு வேண்டும் என்று கேட்பதற்காக. நான் அந்த நேரத்தில் அந்த கீழவெண்மணி கிராமத்திற்கு சென்றபோது எல்லா உடல்களும் கருகி கிடந்தன. அந்த இடத்தை போய் நின்று பதைத்து பார்த்தபோது என் மனதில் தோன்றியது, இந்த மக்களுக்கு ஜாதிய ஒடுக்குமுறையிலிருந்து மீண்டும் இவர்கள் எழ வேண்டும். எந்த நிலத்தில் கூலி உயர்வுக்காக இவர்கள் உயிர் தியாகம் செய்தார்களோ அதே நிலத்திற்கு அவர்கள் உரிமையாளராக ஆக வேண்டும். இந்த பேராசை என் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. இந்த நேரத்தில் நான் மறைந்த நம் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களின் உதவியை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். உழவனின் நில உரிமை இயக்கம் மூலமாக நிலத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏழை எளிய மக்களிடம் அப்பொழுது காசு என்றுமே இருந்ததில்லை. நான் அன்று ஐயாவின் வீட்டிற்கு சென்று மிகவும் கவலையாக பத்திரப்பதிவு செய்வதற்கு காசு இல்லை என்று சொன்னவுடன் ஐயா உடனே அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதலாக தமிழக வரலாற்றிலேயே பத்திரப்பதிவிற்கான கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லாஸ் வரும், கவர்மெண்ட்டுக்கு நம்மளால் இவ்வளோ பெரிய லாஸ், ஃபைனான்ஷியல் லாஸ் வரும் அப்படின்னாங்க. அப்போ மறைந்த கலைஞர் அவர்கள் எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, இந்த ஏழை மக்கள் நிலம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கு நாம் எந்த நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மக்களுக்காக கையெழுத்திட்டார். அம்மா அவர்கள் நமக்காக அந்த அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லாம் செயல்கூடும் என்கிற தாரக மந்திரத்தை ஒரு நிமிடம் நமக்காக சொல்லுவார்கள். எல்லாம் செயல்கூடும் என் மானே அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அரேன் என் கோவே தோன்றும் அளவமோ ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா கிடக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்ததாக நிகழ்ச்சியின் முக்கிய பகுதியான கலைஞர் மகளிர் உரிமை தொகை
திட்டத்தின் விரிவாக்க தொடக்க விழாவினை இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். முதல் கட்ட பயனாளர்கள் கிட்டத்தட்ட 1,13,00,000 தாண்டி போகுது. இரண்டாம் கட்ட பயனாளர்கள் 16,94,339. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1,30,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு இந்த தொகை போய் சேரப்போகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எந்த ஸ்டேட்லையுமே நடக்காது, எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு விஷயம். 1 கோடிக்கு மேற்பட்ட மகளிர் இதனால கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்றது இந்த அரசு நமக்காக பண்றாங்க. அதற்கு ஒரு பெரிய பெரிய நன்றி இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்க பகுதிக்கு. மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு பற்று அட்டையை வழங்கி இருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். என்னை அண்ணனாக தம்பியாக ஏற்றுக்கிட்டு பாச பிணைப்போடு உங்கள் குடும்பங்களில் ஒருவனா நினைக்கிற பாசமிகு சகோதரி அனைவருக்கு என்ற அன்பான வணக்கம். நான் இந்த நிகழ்ச்சிக்கு 3 மணி நேரம் ஆகியிருக்கு. இங்கே பேசிய எல்லோருடைய பேச்சை கேட்டேன்னு சொல்கிறத விட நெஞ்சை உருக்குற தன்னம்பிக்கையும் புது நம்பிக்கையும் கொடுக்குற உங்களுடைய கதைகளை பேச்சை கேட்டு மகிழ்ச்சின்னு சொல்கிறத விட நிகழ்ச்சியில் இருந்தேன்னு தான் நான் சொல்லணும். உள்ளத்தில் இருந்து பேசின உங்களுக்கு உற்சாகமாக கைத்தட்டல்களை வழங்கின சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. என்னுடைய நன்றி என்பது இந்த கடமையை இன்னும் சிறப்பாக ஆற்றணும் என்ற உணர்வோட வெளிப்பாடு. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக 2 பேர் அழைச்சிருக்கிறோம். ஒருவர் மரியாதைக்குரிய அம்மா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் தன்னுடைய 100 வயதில் நிறைவாழ்க்கை வாழ்ந்து பொது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க, ரொம்ப பொருத்தமானவங்க. இன்னொருத்தர் இளம் வெற்றியாளர் சகோதரி துளசிமதி முருகேசன் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக பேசுனாங்க. விளையாட்டுத்துறையில் மட்டும் இல்லை, அரசியல் துறைக்கு வந்தாலும் இவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. இந்த வயசில் எல்லா சவால்களையும் வென்று சாதனை செஞ்சிருக்கிறார். இவங்களை விட சிறப்பான விருந்தினர்கள் யாரும் இருக்கவே முடியாது. நாம் வாழ்கிற சமூகம் சாதி மத இன மொழி பாலின பாகுபாடு அது இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயமாக இயங்கணும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். அதனால தான் 2021 மே 7ஆம் நாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனேயே நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி ஏராளமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினேன். நம்ம லட்சிய பயணத்தில் மிகப்பெரிய முன்னெடுப்பாக வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமாக அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவாக சொல்லிட்டோம், இது உதவித்தொகை இல்லை, உரிமை தொகை. திட்டங்கள் என்பது கொள்கைகளோட சிந்தனைகளோட செயல் வடிவம். ஒரு திட்டத்தோட வெற்றி என்பது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது மட்டுமல்ல, அந்த திட்டத்தை பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை சமூக நிலையை மேம்படுத்திக்கிறாங்க என்பதில் தான் அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இருக்கு. அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. பெரும்பாலும் மாநிலத்தில் இருக்கிற மகளிர் மாதம் 1000 வாங்குகிறாங்க. விடியல் பயணத்தில் மாதந்தோறும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மிச்சமாகுது. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிறதுனால அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பணப்புழக்கமும் சேமிப்பும் அதிகரிச்சிருக்கு. இப்படி திராவிட மாடல் அரசினுடைய முத்திரை திட்டங்கள்
அந்த திட்டங்களை முதலீடாக மாற்றி தங்களுடைய பொருளாதார வலிமையை தமிழ்நாட்டு பெண்கள் உயர்த்தி இருக்கிறாங்க. இதை தான் இந்த திட்டத்துடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். இது நேரடியான பலன்கள் என்றால் கையில் காசு இருக்கிறதால பெண்களுக்கு கூடுதல் சமூக மதிப்பு, அந்த பணத்தால் சத்தான காய்கறிகளை வாங்குகிறது, குழந்தைகளுக்கான கல்விக்கு செலவிடுறதுன்னு வாழ்க்கை தரம் உயரவும் மறைமுகமாகவும் இது உதவிக்கிட்டு இருக்கு. இங்கே பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நன்னில மகளிர் நில உடைமை திட்டம், விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், சுய உதவி குழுக்கள், வெற்றி நிச்சயம், நலங்காக்கும் ஸ்டாலின், பெண் தொழில் முனைவோர், விளையாட்டு, தோழி விடுதிகள்னு நம்ம திராவிட மாடல் அரசோட எண்ணற்ற திட்டங்களால் பயனடைஞ்ச வெல்லும் தமிழ் பெண்களா அவங்களோட வெற்றிகளை சொல்லும்போது திராவிட இயக்கத்தோட தொண்டனா எனக்கு அளவில்லாத பெருமை உண்டாகியிருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா? அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்களில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்கிறேன், மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துகிறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, புதுச்சேரி, அது மட்டுமல்ல இப்போ கர்நாடகா, ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேஷ், மேற்கு வங்கம், சிக்கிம் என 10 மாநிலங்களில் உரிமை தொகை மகளிர் மறுமலர்ச்சிக்கான திட்டமாக உயர்ந்து நிற்குது. இதையெல்லாம் நான் மேடை அலங்காரத்துக்காக பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டாம். நாம் கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் குறித்து பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னணி ஊடகங்கள் பலவற்ற தலையங்கங்களும் வந்திருக்கு, கட்டுரைகளும் வெளியாகிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க. அந்த தலையங்கத்தில் ஒரு கார்ட்டூனும் போட்டிருந்தாங்க. அதில் மகளிர் சுயமரியாதையோட வாழ நான் 3 திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதாக போட்டு, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், நடுநாயகமாக இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டம் ஆகிய அரியணைகளில் பெண்கள் உட்கார்ந்துருக்கிறதாக வரைஞ்சிருந்தாங்க. அதோட மகளிர் சமுதாயத்தை கை தூக்கி விடுவதற்காக இந்த திட்டங்கள் காலாகாலத்திற்கும் பெயர் சொல்லும் திட்டங்களாக இருக்குன்னு பாராட்டி எழுதியிருந்தாங்க. இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில் ஏற்றிக்காமல் நெஞ்சில் ஏந்தி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கியிருக்கக்கூடிய உணர்வோடு சொல்கிறேன், இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். 10 ஆண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். 16 விழுக்காடு ஜிஎஸ்டிபி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு. இந்த வளர்ச்சியில மகளிருக்கான பங்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நினைச்சேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இது வரைக்கும் 13,75,492 சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய்னு இது வரைக்கும் 28,000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொன்னேன். அதுக்காக மக்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கலான்னு அறிவித்து இன்னைக்கு காலையில் 16,94,339 பேருக்கு அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் போட்டுட்டோம். இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிவரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். உறுதியாக சொல்கிறேன், எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க. இந்த உரிமை தொகை உங்களுடைய உயர்வுக்கு மட்டுமல்ல, உங்கள் மகள்களோட உங்கள் மகன்களோட கல்விக்கு பயன்படணும்னு விரும்புகிறேன். கல்விதான் சிறந்த முதலீடு, யாராலும் அழிக்க முடியாத சொத்து. அது தலைமுறைகள் தழைக்க பெண்கள் முன்னேற்றமும் அதுக்கு பெண் கல்வியும் அவசியம். நீங்கள் முன்னேறி வந்து சிறகடிச்சு பறக்கணும், ஆணும் பெண்ணும் சரிநிகர்னு சாதனைகள் படைக்கணும். அதுக்கு உங்கள் சகோதரனா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா
இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் இருப்பேன் இருப்பேன். நன்றி, வணக்கம்.